ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்பாக்ஸ். இன்றைக்கி பாருங்கள், கிராஸ் கட் மெத்தடில் பிஸ்கட் நாட் பேசிக் நாட் யூஸ் பண்ணி ஒரு லஞ்ச் பேஸ் சைஸுக்கு 2 ரோலில் பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டோடைய மெஷர்மெண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 கலர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட், பிங்க் அண்ட் ப்ளூ கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூவில் பார்த்தீங்கன்னா 8 ஒயர்ஸும், பிங்க்கில் 12 ஒயர்ஸும் 8.25 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அது போக ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைன் டிசைனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 ரோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நல்லா லாங் ஹேண்டிலாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்கவே பேஸ்கெட். நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ஒயர் வந்து நம்ம 4 ஜாயின் பண்ணணும். பிங்க் கலர் ரன்னிங் ஒயரில் 4 ஒயர்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் 4, பிங்க் கலர் 4, ப்ளூ கலர் 4, பிங்க் கலர் 4, இந்த வரிசையில் அப்படியே சேர்த்து எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சென்டர் லைன் பார்த்திங்கன்னா 4 பிங்க் கலரும் மேலேயும் கீழே ப்ளூ கலர் 4 வரிசைகள் 4 வரிசைகள், அதாவது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 12 வரிசைகள் போட்டு பேஸ் வந்து நல்லா ப்ராடாக கிடச்சிருக்கு. பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் குச்சி சொருகியிருக்கேன். நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய சைஸாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் நிறைய கேரி பண்ணிக்கலாம். பேஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதாவது 4 வயசுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஒயர் பார்டர் லைன் டிசைனுக்காக நம்ம எந்த அளவுக்கு வந்து பிங்க் கலர் ஒயர் ப்ளூ கலர் ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஒயிட் கலரில் 4 வயசுக்கு நம்ம நாட்ஸ் போட்டு சுற்றி வர அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது அப்படியே கிராஸ் கட் மெத்தடில் நம்ம வளர்த்தி கொண்டு வர வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வரிசையும் ஃபினிஷிங் வரிசையும் பார்த்திங்கன்னா நான் பேசிக் நாட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சென்டர்லாம் வந்து பிஸ்கட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 வயசு யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான். 6 அடியில் எடுத்திருக்கேன் வெளி ஒயர். உள் ஒயர் பார்த்திங்கன்னா 3 வயசு கொடுத்துருக்கேன். அதுவே இந்த பேஸ்கெட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு எந்த ஹேண்டில் தெரியுமோ அந்த ஹேண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. கிராஸ் கட் மெத்தடில் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா பேஸ்கெட்லாம். இப்போ பேஸ் பாருங்கள், இன்னர் வியூ காமிச்சிருக்கேன். குச்சி சொருகி இருக்கிறனால நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் நல்லா கேரி பண்ணிக்கலாம். லஞ்ச் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ் வாங்குறதுக்கும் மார்க்கெட் யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட் உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். பேஸ்கெட் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.